Hi hello friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 20000 ரூபாய் பட்ஜெட் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான ஸ்மார்ட் போன்ஸ் என்னலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏர் எக்ஸ்போ. நான் சுரேஷ். நம்ம பார்க்க போற மொபைல்ஸோட லிங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. 20000 ரூபாய் பட்ஜெட் செக்மென்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா IQ Z9. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான Full HD plus 120 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 7200 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு கிடைக்கும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல்ல பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சல்ல ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. சோ கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் டீசென்ட்டாவே இருக்கும். 5000 mAh பேட்டரியும் 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+128 20,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் போன், அதாவது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சூப்பரான கேமரா செட்டப், நல்ல பேட்டரி கெபாசிட்டி, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் பாக்குறீங்க அப்படின்னா இந்த IQ Z9 ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Infinix Note 40 5G. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான Full HD plus 120 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 7020 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் 108 மெகாபிக்சல்ல பிரைமரி கேமராவும் 32 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரியும் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணும்போது 50 மினிட்ஸ்லயே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+256 20,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த Infinix Note 40 5G ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlus Nord C4 Lite. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.69 இன்ச்சஸ்க்கான Full HD plus 120 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 695 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூசேஜுக்கு நீங்க நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியும். லோ கிராபிக்ஸ் கேமிங் எல்லாமே ஸ்மூத்தா நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல்ல OIS சப்போர்ட்டோட பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 5500 mAh பேட்டரியும் 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. சோ இதை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணும்போது 70 மினிட்ஸ்லயே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+128 20,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், டீசென்ட்டான கேமரா செட்டப், இந்த மாதிரி எல்லா ஸ்பெக்ஸுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் OnePlus பிராண்ட்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த OnePlus Nord C4 Lite ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Realme Narzo 70 Pro. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான Full HD plus 120 Hz OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே குவாலிட்டி பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 7050 அப்படின்ற ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ கேமிங் பொறுத்த வரைக்கும் மீடியம் அண்ட் லோ கிராபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல்ல OIS சப்போர்ட்டோட பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரியும் 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. சோ இதை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணும்போது 45 மினிட்ஸ்லயே நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+128 20,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா OIS சப்போர்ட்டோட கேமரா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சூப்பரான பேட்டரி கெபாசிட்டி, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் Realme பிராண்ட்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த Realme Narzo 70 Pro ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Poco X6 5G. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான 1.5K 120 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7S Gen 2 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் அண்ட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு பாத்தீங்கன்னா நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியும். கேமிங் பொறுத்த வரைக்கும் மீடியம் அண்ட் லோ கிராபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியும். கேமரா பொறுத்த வரைக்கும் 64 மெகாபிக்சல்ல பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 5100 mAh பேட்டரியும் 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணும்போது 50 மினிட்ஸ்லயே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+256 18,000 அப்படின்ற பிரைஸ்
பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர், நல்ல ஒரு கேமரா செட்டப்போட போக்கோ பிராண்டில் ஒரு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த போக்கோ X6 ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ G84 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.55 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் 120 Hz POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 695 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ கேமிங் எல்லாமே நீங்கள் ஆவரேஜாக நல்லா ப்ளே பண்ணிக்க முடியும். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலில் பிரைமரி கேமராவும் 16 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரியும் 33 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12+256 20,400 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான ப்ராசஸர், நல்ல ஒரு கேமரா செட்டப், நல்ல ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரோலா தரப்பில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மோட்டோ G84 ஒரு சூப்பரான சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இடத்துல லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சுரேஷ், ஏர் எக்ஸ்போ. தேங்க்யூ.